வாரிசுக்கு நஷ்ட கணக்கு எழுதியிருக்காங்களா சார்? இல்லை என்ன நடந்திருக்கும் அங்கே அப்படின்றது? இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் நிறுவனம் வந்து எதுவுமே சொல்லலை. ஆமாம், அந்த அமைப்பு வந்து இதெல்லாம் இப்படிலாம் நடந்ததுன்னு எங்கேயுமே சொல்லலை. சொல்லலை. தில்ராஜும் எங்கேயுமே சொல்லலை. இப்போ இவங்களா எங்கேயோ உட்காந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஏதோ விஜய் வந்து அப்படி 300 கோடின்னு சொன்னதெல்லாம் அதற்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்புறம் எப்படி இப்படி ஒரு தகவல் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இப்போ வாரிசு படம் வந்து 300 கோடி வசூல்னா அன்றைக்கி அவர் சொன்னது தவறாக இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி பல விஷயங்களை எக்ஸாகரேட் பண்ணி சொன்னீங்கன்னா இப்பேற்பட்ட படமானு உள்ளே வருவான். ஸோ அந்த கூட்டத்தை எதுக்கு நம்ம வரவிடாமல் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவாங்க, அது வேறு. ஆனால் முழுக்க முழுக்க அது அப்படியான்னா வாரிசு படம் வரும்போதே இந்த படம் நல்லா இல்லைன்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லியாச்சு. விஜயே அந்த படத்தில் இது என்னோட டிவி சீரியல் மாதிரி இருக்குன்னு ஒரு டைலாகே தூக்கி போடுவார். அப்போ டப்பிங்கில் அவர் பார்க்குறாரு, அல்லது வந்து படம் போகிற போக்கை பார்த்துட்டே இப்படி ஒரு டைலாக் வைங்கன்னு கூட வச்சுருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த படத்தினுடைய வேல்யூ இவ்வளோதானே அவங்க கணிச்சிட்டாங்க படம் எடுக்கும்போது. அப்போ ஒரே அடி அது ஹிட் அடிக்காதுங்கிறது வேறு. ஆனால் விஜய் படத்தின்னு இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா ஒரே அடியாக ஆண்டி ஆக்காது. இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் போட்ட காசை கொடுத்துரும், அவ்வளோதான். பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சுக்கும். அதனால தான் இன்றைக்கி விஜய் வந்து அந்த உயரத்தில் வச்சு தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. வாரிசுக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஒரேடியாக பெரிய வசூல் இல்லைனாலும் அது பெரிய லாஸ் கிடையாது. இன்றைக்கி அவர் வீட்டில் நடந்த ரெய்டுங்கிறது அவர் வந்து ஒருவேளை புஷ்பா படத்தில் ஏதாவது பங்காற்றி இருக்கலாம், அல்லது அவரே வந்து ஃபைனான்சியரெல்லாம் இருக்காருங்க தெலுங்கில். ஸோ அதுன்னு ஏதாவது குடுக்கல் வாங்கலில் சிக்கியிருக்கலாம், அல்லது வெங்கடேஷ் படம் ஒன்று ரிலீஸ் பண்ணார், அது தொடர்பான பணம் ஏதாவது கட்டுக்கட்டாக வீட்டில் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆனோடனே அந்த ரிலீஸ் நேரத்தில் பணமாக தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனுங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஸோ அப்போ இந்த வர்ற பணத்தை எல்லாமே உங்கள் பிளாக் மணியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, பணமாக வர்றதை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரைடு அங்கே நடந்திருக்கலாமே தவிர வாரிசுக்காக நடத்தப்பட்ட ரைடுங்கிறது தான் காமெடியாக இருக்குது.